அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம நான் முதல்வன் சார்பா நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தோம். பிரிலிம்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ் அப்படியே நம்ம மெயின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்றதுனால, மெயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ வந்து நம்ம பர்சனலா கான்சன்ட்ரேட் பண்ணனால, நம்ம ஆன்லைன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப திரும்பவும் நம்ம ஆன்லைன் இனிஷியேட்டிவ்ஸ இந்த வருடத்திற்காக 2026ஆம் ஆண்டு மெயின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள், பிரிலிம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்காக நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ ரோல் அவுட் பண்ண போறோம். அதுல முதல்ல நம்ம மெயின்ஸுக்கான விஷயங்கள பண்ண போறோம். அ 2026ஆம் ஆண்டுக்கான பிரிலிம்ஸுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அதாவது நம்மளுடைய டெஸ்ட் அண்ட் நம்மளுடைய விஷன் 1000 மிஷன் 100 2.0 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா டிசம்பர் மாசத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம மெயின்ஸை நோக்கி எஃபர்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு நான் முதல்வன் சார்பா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் மாணவர்கள்ட்ட இருந்து வந்த கோரிக்கை. நிறைய மாணவர்கள் மெயின்ஸ் பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்குது. எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு தன்மை இருக்கு. ஸோ அப்ப அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கணும். அதுக்கப்புறம் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்துல, எங்களுடைய அனுபவத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சில மாணவர்கள் கஷ்டப்பட்டு வந்து ஒரு நெறைய எஃபோர்ட் போட்டு ஆரம்பத்துல பிரிலிம்ஸ்க்கு எப்படி கிளியர் பண்றதுன்னு தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு பிரிலிம்ஸ் கிளியர் பண்றாங்க. கிளியர் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் 10 நாள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுடைய ஒரு மனநிலை வந்து அப்படியே ஒரு ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஐயையோ! நம்ம மெயின்ஸ் ரெடி இல்லையோ! அந்த 60 நாளைக்குள்ள நெறைய பண்ண முடியும். ஆனா, அவங்க வந்து பிரிலிம்ஸ்க்கு நான் பிரிப்பேர் ஆயிருக்கேன். மெயின்ஸ்க்கு பிரிப்பேர் ஆகல அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள அதிகமா அவங்கள ஆட்கொண்டதுனால, அவங்க வந்து ஒரு மனசோர்வு ஏற்பட்டு காணப்படுறாங்க. இந்த மாதிரி பல மாணவர்கள நம்ம பார்க்குறோம். பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதே ரொம்ப கஷ்டமான வேல. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மெயின்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கப்புறம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய சரியா பயன்படுத்திக்கலனா, தட் இஸ் தி கிரேவஸ்ட் ஆஃப் தி மிஸ்டேக்ஸ் விச் வி கேன் டூ இன் அவர் யுபிஎஸ்சி ஜர்னி. ஸோ அந்த மிஸ்டேக்க இந்த வருடத்துல வரக்கூடிய மாணவர்கள் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்மளால என்ன செய்ய முடியும்? அப்படின்னு யோசிச்சு எடுக்கக்கூடிய எஃபோர்ட் தான் இந்த எஃபோர்ட். ஆப்ஷன் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. சிலர் பாப்புலரா எடுக்கக்கூடிய ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பிஎஸ்ஐஆர் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. தமிழ் லிட்டரேச்சர். நிறைய மாணவர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும், என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் எடுக்கிறேன்னு சொல்லி சிலர் வந்து வாட் டு சே பிலாசபி எடுக்கிறாங்க. சிலர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறாங்க, பாட்டனி, ஜுவாலஜி எடுக்கிறாங்க. சிலர் அவங்களோட டிகிரி சார்ந்தது எடுக்கிறாங்க. ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அதுல நிறைய பேருக்கு கேட்டர் பண்றது கடினமான வேலை. பட் எல்லாருக்கும் காமனா வந்து நமக்கு வந்து ஒரு 5 பேப்பர் வந்து எல்லாருக்கும் காமனான பேப்பரா இருக்கு. கம்பல்சரி பேப்பர் விச் இஸ் டேக்கன் இன்டு அக்கவுண்ட் ஃபார் த மெரிட். அப்படி மாதிரி எஸ்ஏ, எத்திக்ஸ், அதாவது ஜிஎஸ் பேப்பர் 4 அண்ட் ஜிஎஸ் 1, 2, 3 இந்த பேப்பர் வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கு. இதுல ஜிஎஸ் 1, 2, 3, 4 இந்த பேப்பருக்கு ஒரு 30 நாள்ல ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 30 நாள்ல வாட் வி கேன் கிவ் அப்படிங்கிறத நாங்க யோசிச்சு ஒரு மாடியூலை டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த மாடியூல் வந்து வரக்கூடிய மண்டேலேருந்து இந்த மாடியூல் வந்து ரோல் அவுட் ஆக போகுது. இந்த மாடியூலில் எவ்ரிடே வந்து ஒரு 1.5 hours to 2 hours செஷன் ரிகார்டிங் மெயின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மாதிரி இருக்காது. இந்த செஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து டெல்லியிலலாம் பார்த்தோம்னா நிறைய பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன், நிறைய மெயின்ஸ் டீகோடிங் செஷன், இந்த மாதிரியான செஷன்ஸ் வந்து டெல்லியில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அந்த செஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான செஷன்ஸ். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மாணவர்களுக்கு அது எல்லாமே வந்து அவங்க ஹிந்தி, இங்கிலீஷ் கலந்து பேசும்பொழுது நம்ம மாணவர்களுக்கு அது பயன்பட மாட்டேங்குது. ஸோ அப்போ மெயின்ஸ்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பைலிங்குவலாக நம்ம டெக்னிக்கல் வேர்ட்ஸை இங்கிலீஷில் தான் பேச போகிறோம். ஆனால் நம்ம சாதாரணமாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தமிழ் இங்கிலீஷ் கலந்த செஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அது உணர்வுபூர்வமாக நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய செஷன். அதில் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஷனை நான் முதல்வன் சார்பாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனுடைய இந்த மாடியூலினுடைய நோக்கம். ஸோ இதில் பேசிக்காக நமக்கு என்ன மாதிரியான கேள்விகள் மாணவர்களை பற்றி இருக்குது அப்படின்னா, மாணவர்களுக்கு எந்த மாதிரியான மனநிலை இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு மெயின்ஸ்னாலே ஒரு பயம். ஐயையோ! அது வந்து நிறைய பிரிலிம்ஸ்னா நம்ம ஓரளவுக்கு என்னன்றதை சூஸ் பண்ணிடுறோம். மெயின்ஸ்னா நிறைய எழுதுவோமே, நான் ரொம்ப நாளா எழுதலையே, எனக்கு எழுத தெரியாதே, நிறைய கண்டென்ட் வேணுமே, இந்த கண்டென்ட் எல்லாம் நான் கேதர் பண்ணி வைக்கலையே, எங்கேருந்து நான் போய் இந்த கண்டென்ட் எல்லாம் படிக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டெப்த்தாக தெரியணும், பயங்கர டெப்த்தான நாலேஜ் வேணுமே, இந்த இன்டெப்த்தான நாலேஜ் எனக்கு இல்லையே,
எனக்கு கிளாஸ் எப்பயோ எடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு. இப்போ எப்படி ரிலவெண்ட்டாக இருக்குது, நான் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன், இல்லை 3 இயர்ஸ் முன்னாடி அட்டன் பண்ணேன், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து மெயின்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாமல் இருக்குது சார். நான் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணேன் சார், கிளாஸில் சப்ஜெக்டாக நான் கவனித்தேன் சார், ஆனால் ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கும்போது எனக்கு எழுத தெரியல சார், கொஸ்டின் வந்துட்டா எனக்கு பயமாக இருக்குது சார். அப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, they require some clarity about how to see mains, how to view mains, how to decode mains, how to prepare for mains, where to restrict, where to draw boundary, and what is the rules of the game, how to play this game. எல்லா ரூல்ஸுமே எல்லா நேரத்துலையும் வாழ்க்கையில் ரிட்டனாக இருக்காது. நிறைய நேரத்தில் ரிட்டன் ரூல்ஸ் இருக்குது, அன்ரிட்டன் ரூல்ஸ் உள்ளே ஒளிஞ்சிருக்கும். அன்ரிட்டன் ரூல்ஸையும் புரிந்து விளையாட தெரிந்தவன் தான் வெற்றியாளனாக மாறுகிறான். யாரும் வந்து நீங்கள் நல்லா எழுதணும், நல்லா படிக்கணும், நிறைய எழுதணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லாங்கிறது எந்த அளவுக்கு, இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வாட் இஸ் த லிமிட், அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு பல நேரங்களில் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம மெயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெயின்ஸில் வந்து நமக்கு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கண்டென்ட் பார்ட். கண்டென்ட் இப்போ கண்டென்ட்னு ஒரு விஷயம், கண்டென்ட், நாலேஜ், நோட்ஸ். அப்போ இப்படி ஒரு பார்ட் இருக்கு. நம்ம கிட்ட நோட்ஸ் இல்லாட்டினா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற பயம் நிறைய பேர் இருக்கு. நோட்ஸ் இருக்கணும்னா எந்த அளவுக்கு நோட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. எந்த இடத்துல நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த கண்டென்ட் அண்ட் நாலேஜ் தேவை. அதுக்கப்புறம் அதை ஸ்டாக் பாயிண்ட்ஸா ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த கண்டென்ட்டை வந்து ஸ்டாக் பாயிண்ட்ஸா ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக் பாயிண்ட்ஸ், இந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸா ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ்ல ஒரு விஷயம் உண்டு. ஒரு 30% நீங்க தெரிஞ்ச ஏரியால இருந்து வரும். 30% தெரிஞ்ச ஏரியால இருந்து வரும். நோன். 40% அப்ளைடு. நீங்க தெரிஞ்சதை அப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். இன்னும் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது, மென்டலா தான் ப்ரிப்பேர் பண்ணணும். மைண்ட்ஃபுல் ப்ரிப்பரேஷன். ஸோ நோன் ஏரியா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அப்ளைடு ஏரியாவுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சர்ப்ரைஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படிப்பட்ட சவால்கள் நம்ம முன்னாடி இருக்கு. இதுல ஒன்று ஸ்டாக் பாயிண்ட்ஸுக்கு எப்படி நம்ம பவுண்டரி வச்சுக்கிறது. பவுண்டரி என்ன, நம்ம பாட்டுக்கு ஒரு டாபிக்கே 15 பக்கம் நோட்ஸ் எடுக்கலாமா, அது யூஸ்ஃபுல்லா அப்படிங்கிறது தெரியணும். பவுண்டரி, வாட் இஸ் பவுண்டரி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ அந்த பவுண்டரியை உங்களுக்கு டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு டாபிக்கும் வாட் இஸ் த பவுண்டரி, இவ்வளோ தெரிஞ்சா போதும் இந்த டாபிக்கு. இதுக்கு மேலே போனால் மற்ற டாபிக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. நம்ம ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இந்த டாப்பிக்கில் மூழ்கி முத்தெடுத்தலான்னு தோணும். கண்டிப்பாக எடுக்கலாம், தப்பு இல்லை. அந்த ஒரு டாபிக் மட்டும் படித்தா எடுக்கலாம். நமக்கு அந்த ஒரு டாபிக் மட்டும் இல்லை, அந்த ஒரு டாபிக் ஜிஎஸ் பேப்பர் 1ல் ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஜிஎஸ்ல ஏகப்பட்ட டாபிக் இருக்குது. நீங்கள் ஜாகிரஃபியில் ஒரு டாப்பிக்கில் மூழ்கி முத்தெடுக்கிறீங்கன்னா அதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதில் சொசைட்டி இருக்குது, அதில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் பேப்பர் 2 இருக்குது, அதில் கவர்னன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்குது, பாலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் பேப்பர் 3 இருக்குது, அதுக்கப்புறம் எத்திக்ஸ் இருக்குது. எஸ்ஏல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆப்ஷனில் 2 பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ எங்கே லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அதை யாராவது சொல்லணும். நிறைய நேரம் ஐஏஎஸ் எக்ஸாம் பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வானத்தில் இருக்கிறது எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வானத்துக்கு கீழே இருக்கிற அத்தனையும் எனக்கு தெரியணும். அண்டர் த ஸ்கை எனிதிங். சார், அண்டர் த ஸ்கை எனிதிங் அப்படிங்கிறத எக்ஸாம் ஹாலில் 7 நிமிஷத்தில் ஸ்டோர் பண்ணி 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எழுதக்கூடிய 4 பக்கத்தில் நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை பக்கம் எழுத போகிறீங்க? 2 பக்கம், 3 பக்கம், 4 பக்கம், இவ்வளோதான். 10 மார்க்குக்கு 2 பக்கம், 15 மார்க்குக்கு 3 பக்கம், 20 மார்க்குக்கு 4 பக்கம், இதுதான் எழுத போகிறீங்க. 4 பக்கத்துக்குள்ளே உங்களுக்கு வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாமே தெரிஞ்சுதா கூட
எழுத முடிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு இருக்கும். அப்போ எல்லாமே தெரியணுமா, எழுத முடிகிற அளவுக்கு தெரியணுமா? அப்போ எழுத முடிகிற அளவுக்கு தெரியணும்னா எதை எழுத முடியும்னு ஏற்கனவே அனுபவம் இருக்கவங்க உங்கள்கிட்ட சொல்லணும். இவ்வளோதான் எழுத முடியும், இவ்வளோ தெரிஞ்சுக்கோ, இதில் இவ்வளோ தெரிஞ்சுக்கோ, மீதி இருக்கிறத எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணு, எஃபெக்டிவாக எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். அதை சொல்லிட்டா உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிடும். அது இல்லாட்டினா எல்லாமே பயமாக தெரியும் உங்களுக்கு. எல்லாமே நம்ம எக்ஸாம் வந்து ஒரு அண்ணா சென்டினரி லைப்ரரி மாதிரி தெரியும். அண்ணா சென்டினரி லைப்ரரி மாதிரி அது தெரியக்கூடாது. அது அண்ணா சென்டினரி லைப்ரரி அளவுக்கு தெரிஞ்சா போய் எழுதுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் போய் அங்கே எழுத முடியாது. இருக்கிறது 50 பக்கம் தான். 50 பக்கத்தில் உங்களுக்கு 20 கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்விக்கு 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ படித்தாலும் ஞாபகம் வராத சில விஷயம் இருக்குது. ஆனால் படித்தா கண்டிப்பாக மார்க் வாங்கலான்னு சில விஷயங்கள் இருக்குது. இதை படித்தா 100% வரும், அதை கண்டிப்பாக படிச்சிடணும். இதை படித்தா இதை வச்சு மேனேஜ் பண்ணி எழுதிடலாம், அப்போ அதையும் படிச்சிடணும். இந்த மாதிரி மேனேஜ் பண்ண கற்றுக்கணும், அதையும் பண்ணிடணும். ஸோ இதை எப்படி பண்ண வேண்டும், இதுக்கான என்ன அல்காரிதம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்கான செஷன் தான் இந்த செஷனாக இருக்க போகுது. இந்த வரக்கூடிய மாடியூல் வந்து அப்படி தான் இருக்க போகுது. ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஹவு டு ட்ரா த பவுண்ட்ரி, வாட் ஆர் த பேசிக் திங்ஸ் யூ ஹாவ் டு நோ அப்படிங்கிறது இதில் இருக்க போகுது. நான் அப்படியே இதில் கண்டென்ட் தேவை, அதுக்கப்புறம் ஸ்டாக் பாயிண்ட் தேவை, அதுக்கு பவுண்ட்ரி தேவை, பவுண்ட்ரிக்கு அப்புறம் என்ன தேவை, இந்த ஸ்டாக் பாயிண்ட்டையும் பவுண்டரியும் வச்சுக்கிட்டு நோன் ஏரியாஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இதை ரீஅலைன் பண்ணி பிரைன் ஸ்டார்ம் பண்ண தெரியணும். நமக்கு தெரிஞ்ச ஏரியாவில் ஒரு அப்ளைடு கொஷின்ஸ் வந்துச்சுன்னா சிலபஸை வச்சுக்கிட்டே எப்படி ஆன்சர் ஃப்ரேம் பண்ண முடியும், சிலபஸ் வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஏரியாவை வச்சுக்கிட்டு எப்படி ஆன்சர் எழுத முடியும் அப்படிங்கிறத பிரைன் ஸ்டார்ம் பண்ண தெரியணும். பிரைன் ஸ்டார்ம் எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு தெரியணும். 2 பக்கத்துக்கு ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், 2 பக்கத்துக்கு ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், 3 பக்கத்துக்கு இன்னொரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், 4 பக்கத்துக்கு ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், எஸ்ஏக்கு ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். எதை முதல்ல எழுதணும், எதை ரெண்டாவதாக எழுதணும், எதை கடைசியாக எழுதணும், எது முக்கியம், எது டீச்சரோட அஸ்பெக்டில் எதை டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணுவார், எதை மிஸ் பண்ணக்கூடாது, எதை ஓவர் எம்ஃபசைஸ் பண்ண தேவையில்லை. சில விஷயம் எல்லாரும் ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை ஓவர் எம்ஃபசைஸ் பண்ண தேவையில்லை. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக டாபிக்ஸை மைக்ரோ தீம்ஸாக பிரித்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ப்ரெசன்டேஷன் டஸ் நாட் மீன் கோடு போடுறது அழகாக எழுதுறது மட்டும் கிடையாது, அதுவும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். நீங்கள் அலைன்டாக எழுதணும், லெஜிபிளாக எழுதணும், வேர்ட் அலைன்மெண்ட், லைன் அலைன்மெண்ட், பேரா அலைன்மெண்ட் முக்கியம், வேர்ட் ஸ்பேசிங், லைன் ஸ்பேசிங், பேரா ஸ்பேசிங் முக்கியம். அங்கே ஒரு அலைன்மெண்ட்டும் முக்கியம். பட் அழகாக பியூட்டிஃபுல்லாக கர்சிவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ அந்த ஆஸ்பெக்டில் ப்ரெசன்டேஷன். இன்னொரு ஆஸ்பெக்டில் ஃப்ளோ. நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஒரு ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆன்சருக்கு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா அந்த ஆன்சரில் கீவேர்ட்ஸ் இருக்கணும். கொஸ்டினோட டிமாண்ட், அதாவது கீ பார்ட்ஸ் ஆஃப் த கொஸ்டின், அதை கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணணும். சிம்பிளாக லுசிடாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டம்ப் பண்ணக்கூடாது. டம்ப் எனக்கு தெரியும்னு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே திணிக்கக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம், அங்கே ஒரு ஃப்ளோ அண்ட் கொஹரன்ஸ் இருக்கணும். ஃப்ளோ அண்ட் கொஹரன்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளோ அண்ட் கொஹரன்ஸ் இருக்கணும். இந்த ஃப்ளோ அண்ட் கொஹரன்ஸ் தான் லைஃப் ஆஃப் த ஆன்சர், உயிர். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். 2 பக்கத்தில் சொல்ல போறீங்க, 3 பக்கத்தில் சொல்ல போறீங்க, 4 பக்கத்தில் சொல்ல போறீங்க. அதை பார்த்த உடனே வாதியாருக்கு நான் இதை தான் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி டக்குன்னு மார்க் போட்டு போற மாதிரி இருக்கணும். நிறைய எழுதுறதுனால நான் வந்து சரியான ஆன்சர் எழுதியிருக்கேன்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது. இந்த ஏரியாவில் நீங்கள் போய் டீச்சருக்கு போய் டீச் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எழுதுறேன் பாரு, இதில் எனக்கு எவ்வளோ தெரியும் தெரியுமா, அது முக்கியம் இல்லை. உங்ககிட்ட 150 வார்த்தைக்கு தான் எழுத சொல்லியிருக்காங்க, இல்லை 250 வார்த்தைக்கு தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ உங்களை சிஸ்டமேட்டிக்காக திங்க் பண்ண வைக்கணும். இட் ஆல் ரெக்வயர்ஸ் சிஸ்டமேட்டிக் திங்கிங். ஸோ அப்போ இதுதான் ரூல்ஸ் ஆஃப் த கேம். பட் இந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் இருக்கா, இல்லை இந்த மாடலில் இருக்கா, இல்லை இப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்னா உங்கள்கிட்ட இருக்காது. இது உடனே வந்துருமா சார், இந்த பிபிடி சொல்லிட்டீங்க, நான் அப்படியே பிடிச்சிட்டேன் சார், அப்படியே போய் நாளைக்கு மெயின்ஸ் எழுதுனா அப்படி. இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது உங்களுடைய
சிஸ்டமேட்டிக்காக உங்கள் உடம்புக்குள்ளே போகணும், உங்களுடைய மசில் மெமரியாக மாறணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து இந்த எல்லா செக் பாக்ஸையும் நீங்கள் டிக் அடிக்கணும், உங்கள் ஆன்சர் பெஸ்ட் ஆன்சராக மாறணும் அப்படின்னா அது எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்? முதல்ல கீ கான்செப்ட்ஸை உங்களுக்கு டீகோட் பண்ணி காட்டணும். அதுக்கு என்ன பவுண்டரி அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். அந்த பவுண்டரி நீங்கள் அவேராக இருக்கணும், அந்த பவுண்டரிக்குள்ளே நின்று விளையாட தெரியணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு பவுண்டரியை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இதை வச்சுக்கிட்டு எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறது, இதை வச்சுக்கிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை எப்படி இதை வச்சுட்டு நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இதை எவ்ரி தீமுக்கு எப்படி பண்ணுறது, தெர் ஆர் சோ மெனி தீம்ஸ் விதின் த இது. அப்போ தீம் வைஸ் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் இதுக்கு மாடல் ஆன்சர் கொடுக்கணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் லைவ் பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி காட்டணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ஒரு 30 செஷன்ஸில் ஆப்டிமலாக மெயின்ஸை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு மாடியூல் தான் NM மெயின்ஸ் ஐ ஓப்பனர். இதுதான் NM மெயின்ஸ் ஐ ஓப்பனர். இதில் இப்போ வாட் இட் டேக்ஸ் ஃபார் மெயின்ஸ், அந்த 5 ஸ்டேஜஸ், கண்டென்ட், ஸ்டாக் பாயிண்ட், பிரெயின் ஸ்டார்ம், ப்ரெசன்டேஷன், இதில் உங்களுடைய ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வரக்கூடிய மண்டேலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 30 செஷன்ஸ் நான் முதல்வன் சார்பாக மெயின்ஸ் ஐ ஓப்பனர் செஷன்ஸாக கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அதிலிருந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த செஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே போன வருஷம் மாதிரியே விஷன் மிஷன் செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர்லேருந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டை வந்து திஸ் டைம் ஆல்சோ வில் எக்ஸ்டெண்ட் அண்ணா நகர் ஃப்ரம் டிசம்பர் ஆன்வர்ட்ஸ். போன வருஷம் வந்து பிப்ரவரியிலேருந்து தான் பண்ணோம். இந்த வருஷம் டிசம்பர்லேருந்தே உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ணா நகரில் வந்துடும். இந்த செஷனில் வந்து நீங்கள் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.